அத்தை, அந்த கேங் லீடர் எங்க வெளியில போயிட்டு வந்திருக்காங்க. வந்ததும் வராததுமா நம்மளையே பாக்குறாங்க. நீ எதுக்கு அங்க பாக்குற? கண்டுக்காம சாப்பிடு. சாப்பிடு. ஏக்கா, போன காரியம் என்னாச்சு? அந்த ஆளாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குதா, இல்ல அதுவும் தங்கச்சி மாதிரி தருதலையாவே இருக்குதா? பாக்குறதுக்கு நல்லவர் மாதிரி தான் தெரியறாரு. இங்க நடக்கிறத சொல்லி இப்படி கல்யாணம் ஆகாத பொண்ணு இந்த வீட்ல இருக்கிறது சரியில்லை, உங்க பொண்ணு உங்க கூட இருக்கிறதா சரி, இப்படியே போனா 4 பேரு 4 விதமா பேச ஆரம்பிப்பாங்க. நாளை பின்ன நீங்க அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டாமான்னு இந்த மாதிரி புரியுற மாதிரி எடுத்து சொன்னேன். பெத்த தகப்பனா அவருக்கும் பொண்ணு மேல அக்கறை இருக்கும்ல, பாக்கலாம். சரிதான்க்கா, அன்னைக்கு கல்யாணத்துல பார்த்தப்ப கூட கொஞ்சம் நல்லவராதான் தெரிஞ்சாரு. பொண்ணு மேல அக்கறை இருந்தா அவரு நேர்ல வந்து இவளோட குடுமைய பிச்சு தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு போயிடுவாரு. இந்த சில்லுண்டி மட்டும் ஊட்ட விட்டு போயிடுச்சுன்னா பாதி பிரச்சனை சரியாயிடும்க்கா. ஜோடிக்கு ஆள் இல்லாம இந்த அம்மாவோட ஆட்டமும் அடங்கிடும். அக்கா அக்கா, அந்த வாயாடி எனக்கு காமிச்சுதான் ஏதோ ஜாட மாடியா பேசுது. பிரச்சனை பண்றதெல்லாம் நீங்க, ஆனா அந்த அம்மா என்ன விட்டு விட்டு அனுப்புறதுதான் முத வேலைன்னு சொல்லுது. நான் என்ன பண்ண? அடியே, அவளுங்க ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க. நீ சோத்த வச்சு எனக்கு குழம்பு ஊத்து. சோறு நஞ்சு போச்சு, குழம்பு ஊசி போச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் 4 தடவை போட்டு தின்னு இருக்கீங்க. நான் பிபி பேஷண்டி. நேத்து ஒரு நாள் சாப்பிடாம மாத்திரை போடாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நல்லா சாப்பிட்டு தாண்டி உடம்ப தேத்தணும். இப்படி உங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க, நான் சொல்றது உங்க காதலே விழாதா? ஏண்டி, அவ பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. சாப்பிடுறப்ப உனக்கு பேசுறதுக்கு வேற நல்ல விஷயமே கிடைக்காதா? என் கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கு இப்போ? சாப்பிடுறி வாயாடி. ஏ ராதிகா, நான் சொல்லவே மறந்துட்டேன் பாரு. அண்ணன் போன் பண்ணி இருந்தாருடி. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு வராராம். நிஜமாவா? பாத்தியா? எதுக்கு? இது என்னடி கேள்வி? மரகதம், நான் போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ராதிகாவோட அப்பா ஏதோ சொல்லிருக்காரு போல இருக்கு. அத பத்தி தான் பேசிக்கிறாங்க. வா, நாம உள்ள போலாம். ஏக்கா இருக்கா, என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். வான்னு சொல்றேன்ல. எங்கப்பா எதுக்கு இங்க வராரு? பொண்ணை பெத்தவரு பார்க்க வர மாட்டாரா? இல்ல நான் தான் வேண்டான்னு சொல்ல முடியுமா? வந்துட்டு போட்டும், விடுடி. எனக்கு என்னமோ அவர் திடீர்னு வர்றது சந்தேகமா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் சும்மா தான் பார்க்க வரேன்னு சொன்னாரு. நீ சாப்பிடு. ஹலோ ஹலோ, அட இருப்பா, போன் சரியாவே கேட்க மாட்டேங்குது. இப்ப சொல்லு தம்பி, இப்ப நல்லா கேக்குது. ஏன்பா, அந்த பழைய வீடு இல்லப்பா, புது வீடு. புது அலாமதி நகர்ல வீட்டு நம்பர் 32பா. நீ வந்தனா அந்த தெருவுலயே பெரிய வீடு, அதுதான் எங்க வீடு. எப்பவா? இந்த இப்பதான் 1 வாரம் ஆகுது. நாங்க தான் கட்டி இருக்கோம். அப்படியா? அட்ரஸ் மாத்தணுமா? சரி, என் பையன் வந்தா மாத்தி எழுதி வைக்க சொல்றேன். இப்ப நீ கொண்டு வந்துருவல? நீ புது வீட்டுக்கு வா வா, அப்புறம் மாத்தி எழுதி கொடுத்துறோம்ப்பா. இப்ப வந்து நீ இதுக்குமா வெளியே ரோட்ல வந்து நின்னுட்டு இருக்க? உள்ள போலாமா? வாமா. சரி தம்பி, நான் வைக்கிறேன். டேய் கதிரு, நான் மறுபடியும் வந்து வாசல் உட்காந்துருவேன்னு நினைச்சியா? நமக்கு கேஸ் சிலிண்டர் போடுற பையன் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருந்தான்ப்பா. அதுக்கு ஏதோ அட்ரஸ் மாத்தணுமாமே, அத கொஞ்சம் மாத்தி எழுதி கொடுத்துருப்பா. சரிம்மா. வாடகை வீடு அடிக்கடி மாத்தினா சொல்லுன்னு சொன்னான் பாரு. எப்ப நாங்க சொந்த வீட்டுக்கே வந்தாச்சு, இனிமே அட்ரஸ் மாற மாட்டோம்னு சொல்லிட்டேன். எப்படி? சரிம்மா, உள்ள போலாம் வா. நீ போ கதிரு, உன் மாமா வரேன்னு சொல்லிருக்காரு. அவரு அட்ரஸ் மாறி போயிடக்கூடாதுல்ல, அதான் வாசல்லையே நின்னு வந்தா கையோட கூட்டிட்டு வரேன். நீ உள்ள போ. சரிம்மா. தனு உள்ள போலாமா? ஏ கதிரு, ஒரு நிமிஷம் நில்லு.
ஆமா, ஆட்டோவை நீ ஓட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாமா, நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். நீ எப்போ ஆட்டோலாம் ஓட்டி பழகுன? ஆ, அது வந்து தனா தான் ஓட்ட கத்து கொடுத்தாங்க. அப்படியே ஓட்டி பழகலான்னு இதோ அந்த தெருமுக்குல இருந்து தான் ஓட்டிட்டு வந்தேன். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது கதிரு. இத பாருடா, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான். இப்பதானே ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு கடைய போட்ட, அதுக்குள்ள போர் அடிச்சிருச்சா? ஆட்டோலாம் ஓட்டி பழகுற? அது இல்லம்மா, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லதுன்னு ஓட்டி பழகினாமா. நீ ஆட்டோ ஓட்ட பழகிட்டா கடை யாரா பாத்துக்கிறது? மா, கடையில தான் மாமாவும் பாயசமும் இருக்காங்கல்ல, நீ தானே மாமா வராருன்னு உடனே வர சொன்ன. ஐயோ ஆமா ஆமா. சரி போ, உள்ள போ. நான் மாமா வந்ததும் கூட்டிட்டு வரேன், நீ போ. சரிம்மா. ஏய் அத்த, நான் அவனை மட்டும் தானே வர சொன்னேன். இல்லத்த, இன்னைக்கு காலையில இருந்து 2-3 பெரிய சவாரி போயிட்டு வந்தேன். அதான் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி போ. அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிடலாமா? இல்ல வேண்டாம். ஆனா அதுல கதிர் ஏதோ நம்மளை பத்தி தானே எழுதியிருக்காரு. இவங்க வாங்கி படிச்சாலும் படிச்சிருவாங்க. என்ன, உள்ள போ. சரித்த. ஓஹோ, 2 பேரும் அப்படியே இணை பிரியாம சுத்துறீங்களோ? இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கிறேன். அண்ணே, வான வான அண்ணே, வான. இதானே நம்ம வீடு, வான. வா. எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியாண்ணே? சாப்பிட்டமா. இதானே நம்ம வீடு. அவசர அவசரமா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு. சரி சரி. அதான் உங்ககிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. வான, உள்ள போலாம். வா அண்ணே, வான வா. வீட்டுக்கு விருந்தாளி வரப்ப நந்தி மாதிரி நடுவுல நிக்கிறியே. வயசாயிட்டா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது இங்கீதம் வேணும். அண்ணே, நீ உள்ள போன, நான் வரேன். வான, நம்ம வீடுதான். வான. ராதிகா, ராதிகா, இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அண்ணா, வான வான, உட்காருன்னு. ஏ ராதிகா. அத்தை, அத்தை வாடி, உட்காருன்னு. வாடி. மாமா வாங்க மாமா. வரமாப்ல. வாங்க. அண்ணே, வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம் வாண்ணே. இல்லம்மா, பரவாயில்ல. இந்தாங்க. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். இப்படி ஒரு வீடு கட்டிருக்கீங்க, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. அந்த அளவுக்கு நான் முக்கியம் இல்லாம போயிட்டேன்ல. ஐயோ அண்ணே, நாங்க கண்டிப்பா சொல்லிருக்கணும் தான். அன்னைக்கு ஏதோ சூழ்நிலை முடியாம போயிடுச்சு, மன்னிச்சிருண்ணே. எல்லாம் சரியானதும் நானே உன்னை கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு நினைச்சேன்னு, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. கல்யாணம் நின்னு கடைசியா நான் வந்து போய் ஒரு 3 மாசம் இருக்குமா? அதுக்குள்ள இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி முடிச்சிட்டீங்களா? அண்ணே, அது வந்து வீட்டை நாம கட்டலன்னு, என் மருமக தான் கட்டினா.